ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று சனிக்கிழமை 2 போட்டிகள். முதல் போட்டி 3:30க்கு ஆரம்பமாகவிருக்கின்றது. இந்த போட்டி டெல்லியில் நடைபெறப் போகின்றது. டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரையில் மீள்வருகை ஒன்று தேவை, வெற்றி பெற வேண்டும். அடுத்தடுத்த தோல்விகள் என்று நிச்சயமாக கஷ்டப்பட்டு போய் இருக்கின்றார்கள். 6வது இடத்தில் காணப்படுகின்ற அணி. எனவே இவர்கள் இறுதியாக நடைபெற்ற போட்டியில் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள் என்பதுதான் இவர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தரக்கூடிய விடயம். மறுபுறத்தில் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ஐபிஎல் தொடரில் தோல்விகளை சந்திக்காத அணி முதலிடத்தில் காணப்படுகின்றது. அவர்களுடைய அதிரடி வெற்றி வேட்டை இன்றும் தொடரும் என்ற எதிர்பார்ப்புகளே தான் அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் டெல்லியில் நடைபெறுகின்ற காரணத்தினால் என்ன நடைபெறும் என்பது சொல்ல முடியாத ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது. பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய 2 அணிகளுமே இதுவரையில் போட்டிகளில் விளையாடவில்லை, சந்திக்கவில்லை. இந்த முறை ஐபிஎல்லில் என்பது முக்கியமான விடயம். பஞ்சாப் அணியின் சகல வீரர்களுமே சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்பப்போ வருவதும் போவதும் சரியாக பிரகாசிக்க தவறுகின்றமையும் என்பது பிரச்சனையாக இருக்கின்றது. இன்றைய தினம் அதிகமாக பெத்தும் நிசங்க ஒரு பேசுபொருளாக இருக்க போகின்றார். நல்ல முறையில் ஆரம்பித்தாலும் கடந்த 2 போட்டிகள் அவ்வளவு சரியான முறையில் அவருக்கு அமையவில்லை. பெத்தும் நிசங்க, லோகேஷ் ராகுல் ஜோடி சகல போட்டிகளிலுமே நல்ல இணைப்பாட்டத்தை ஏற்படுத்தினார்கள், நல்ல ஆரம்பத்தினை கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லை. மறுபுறத்தில் மத்திய வரிசையில் கடந்த போட்டியில் டேவிட் மில்லர் அடித்தாடிய விதம், சமீர் ரிஷ்வி ஓட்டங்களை பெறுவது, இப்படி ரிஸ்டன் ஷாப்ஸ், அக்ஷர் பட்டேல் ஆகியோருடைய துடுப்பாட்டங்களும் கை கொடுத்து வருகின்றன. பந்து வீச்சு இவர்களை பொறுத்தவரையில் பலமானதாக காணப்பட்டாலும், அணி பலமாக இருந்தாலும், சமநிலையாக இருந்தாலும் இவர்களால் வெற்றிகளை பெற முடியவில்லை. தொடர்ச்சியாக இறுக்கமான முடிவுகள், கடைசி வரை போராடி வெற்றி பெறுவது அல்லது தோல்வியை சந்திப்பது, இதுவே டெல்லி கேபிட்டல்ஸின் தாரக மந்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் அதிரடியாக ஓட்டங்களை குவித்து வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணியோடு இது சாத்தியமாகுமா? பஞ்சாப் கிங்ஸ் அணி தொடர்பில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவதற்கு எதுவுமில்லை. மாற்றங்கள் இன்றி கிட்டத்தட்ட அதே அணி கடந்த போட்டியில் விளையாடியது போன்றே இருக்கும். சக்சஸ்ஃபுல் டீமை மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்காது. ஆக இன்றைய தினம் டெல்லியில் வைத்து பஞ்சாப் அணியை டெல்லியால் வெற்றி பெற முடியுமா? சாத்தியக்கூறுகள் குறைவான போட்டியில் டெல்லி ஏதாவது இன்றைய தினம் போராட்டம் ஒன்றை நடத்தி வெற்றி பெறுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.